வணக்கம். நடிகர் அர்ஜுனின் இல்ல திருமண விழா நேற்று இரவு நேராக சென்னை லீலா பேலஸுக்கு வண்டியை விட்ட முதலமைச்சர் ஸ்டாலின். பின்னாடியே வந்த பாஜக தலைவர் அண்ணாமலை. பிறகு என்ன நடந்தது தெரியுமா? இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ் திரையுலகில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்ஷன் கிங்காக வலம் வரும் நடிகர் அர்ஜுனின் மகளும் நடிகையுமான ஐஸ்வர்யாவும், நடிகர் தம்பி ராமையாவின் மகனும் நடிகருமான உமாபதியும் கடந்த சில ஆண்டுகளாக ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர். இதையடுத்து இரு வீட்டாரின் சம்மதத்தோடு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. தொடர்ந்து தம்பிராமையா குடும்பத்தினரும் அர்ஜுன் குடும்பத்தினரும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் அரசியல் பிரபலங்களுக்கும் நடிகர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் திருமண அழைப்புதலை நேரில் சென்று வழங்கி வந்தனர். தொடர்ந்து கடந்த ஜூன் 10ஆம் தேதி இருவருக்கும் திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் இரு வீட்டாரோடு தமிழகத்தின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நடிகர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஐஸ்வர்யா உமாபதி தம்பதியினரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஜூன் 14ஆம் தேதியான நேற்று சென்னையின் பிரபலமான லீலா பேலஸில் இந்த வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வகையில் நேற்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களோடு லீலா பேலஸிற்கு வந்து இந்த வரவேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு மணமக்களுக்கு மரக்கன்று பசுமை கொடிகளை வழங்கி வாழ்த்தினார். இதேபோல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இருப்பினும் இருவரும் வெவ்வேறு நேரங்களில் வந்ததால் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை. தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அன்புமணி ராமதாஸ் இந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டார். மணமக்களை வாழ்த்திய அவர் அதற்கு பிறகு அந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த டிடிவி தினகரன், அண்ணாமலை, கலைப்புலி தானு, சுந்தர்சி, குஷ்பு, ரோஜா, ஆர்.கே. செல்வமணி, நாசர், அவரது மனைவி கமிலா உள்ளிட்டோருடன் பேசி மகிழ்ந்தார். இதேபோல் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன், தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன், மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இதேபோன்று பல நடிகர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் திரளாக வந்து ஐஸ்வர்யா உமாபதி தம்பதியை வாழ்த்தினர். அந்த வகையில் விழாவிற்கான ஏற்பாடுகளை அர்ஜுன் தம்பிராமையா குடும்பத்தினர் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது இந்த தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அர்ஜுன் தம்பிராமையா குடும்ப இல்ல திருமண விழாவில் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்றாக வந்து கலந்து கொண்டுள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.